சேலம் மாவட்டம் ஓமலூர் மேம்பாலத்தில் சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், விவரம் என்ன? அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் கோட்டை மாரியம்மன் கோயில் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த ரயில்வே மேம்பாலம் மிக வளைவாக அமைந்துள்ளதால் அந்த பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. குறிப்பாக இன்று பெங்களூரில் இருந்து கோவைக்கு பிஸ்கட் லாரி ஒன்று பிஸ்கட்டை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. ஓமலூர் வழியாக வந்து கொண்டிருந்த போது அந்த ஓமலூர் மேம்பால பகுதியில் அந்த வளைவு பகுதியில் வந்தபோது திடீரென அந்த கண்டெய்னர் லாரி சாலையிலேயே தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதனால் இந்த விபத்தின் காரணமாக அந்த ஓட்டுநர் லேசான காயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தான் அந்த லாரி கவிழ்ந்ததின் காரணமாக அந்த ஓமலூர் மேம்பாலத்தில் ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது சேலத்திலிருந்து மேட்டூர் மற்றும் தாரமங்கலத்தில் செல்லும் வழியாகும். அதனால் அந்த வழியாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் மேட்டூரிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போல சேலத்திலிருந்து மேட்டூர் நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் அப்படியே அணிவகுத்து நின்றன. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனை அடுத்து போக்குவரத்து போலீசார் உடனடியாக வந்து ராட்சச கிரேன்கள் 2 கிரேன்களை வரவழைத்து அந்த லாரியை அதாவது தலைக்குப்புற கவிழ்ந்திருந்த லாரியை நிமிர்த்தினர். இதனைத் தொடர்ந்து அந்த லாரி சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கூறுவது என்னவென்றால், அதாவது இந்த மேம்பாலமானது மிகுந்த வளைவாக கட்டப்பட்டிருப்பதால் அடிக்கடி விபத்து நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த மாதத்திலேயே 3 லாரிகள் கவிழ்ந்து விட்டன. எனவே அந்த மேம்பாலத்தை சரி செய்ய வேண்டும். வேன்கள், லாரிகள் என அடிக்கடி கவிழ்வதால் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் விபத்து ஏற்படுவதால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குமரேசன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. சேலம் மேம்பாலத்தில் சரக்கு லாரி தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்து தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இது ஓமலூரில் கோட்டை மாரியம்மன் கோயில்கிட்ட இருக்கிற ரயில்வே பாலம் தான் மேலே போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஒரு டைம் ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் இங்கே வந்து பிளாக் ஆகுது. எல்லா வண்டிகளும் பாதிக்கப்படுது. மேட்டூர் டு சேலம் வண்டி வந்து எல்லா வண்டியும் பாதிக்கப்படுது. வேலைக்கு போகிறவங்க, காலையில் வேலைக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடத்து வண்டிங்க எல்லாமே பாதிக்கப்படுது. இது என்ன காரணம்னா, வளைவு பார்த்திங்கன்னா ரொம்ப வளைவாக இருக்குது. அதிக வளைவாக இருக்கிறதுனால அடிக்கடி இங்கே அப்செட் ஆகுது. இந்த மாதத்தில் மட்டும் இது 3வது முறை ஆயிருக்கு. போக்குவரத்து பயங்கர நெரிசலாக இருக்கும். இது கூடி சீக்கிரம் இதை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்களா போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நல்லபடியாக இருக்குங்க. காலையிலேருந்து வர்ற டைமில் வெடிகாலம் வர்ற டைமில் அடிக்கடி இந்த மாதிரி விபத்து நடக்குது. எதனாலங்கிறது மழை வருது. அதில் வந்து இவங்க வர்ற ஜனங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே ரோடு அகலம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து வர்றவங்க இந்த மாதிரி அந்த இடத்துல டர்னிங் திரும்பும் போதே வண்டி அப்செட் ஆகிடுது. இந்த மாதத்துலேயே 3-4 வண்டி எல்லாம் பெரிய பெரிய சரக்கு வண்டிங்க பூரா உழுவுது. சரக்கு வண்டிங்க, வேனுங்க, ஒவ்வொன்றும் வேனே கமுந்து போயிடுது ஒரு சில நேரத்தில். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதில்ல. இந்த நேரத்தில் அவங்க வர்றவங்களும் கொஞ்சம் கூட பிரேக் பண்ணுறதுல பாலம் இந்த டர்னு திரும்பும்போது கொஞ்சம் குறுகலாக இருக்குது. அது பாலம் நம்ம சொல்ல முடியாது. வர்ற ஜனங்க பார்த்து வரணும், யாரும் ஸ்லோ பண்ணி வர்றதில்ல. பாலம் வந்து இந்த டர்னு வந்து குறுகலாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.